அவர் இறந்துட்டாரு. ஹாய் காய்ஸ், இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் ஊருக்கு சிம்மன்ட்ருவான்ற மாதிரிக்கு போயிருந்தேன். ஸ்ரீவில்லிபுத்தூர் டு திருநெல்வேலி பஸ்ஸில் தான் நான் இருந்தேன். என் கூட ஒரு கப்புள்ஸ் இருந்தாங்க, என்னோட 2 சீட்டுக்கு முன்னாடி இருந்தாங்க. அவங்க ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 45-50+ இருக்கும். ஒரு தாத்தா ஒரு பாட்டி. நான் நல்லா தூங்கிட்டேன். சங்கரங்கோயில் பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ்ஸை போட்டிருந்தாங்க. எனக்கு சடனாக முழிப்பு தட்டிடுச்சு. அந்நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டமாக இருந்தாங்க. என்னடா அப்படின்னு பார்க்கும்போது அந்த வயசான தாத்தா ஜன்னல் ஓர பக்கத்தில் இருந்திருக்காங்க. மயங்கிட்டாங்க போல. மயங்கின உடனே எல்லாரும் பயந்துட்டாங்க. பாட்டி ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் எழுப்பி பார்த்துருக்காங்க, ஆனால் தாத்தா எந்திரிக்கவே இல்லை. எல்லாரும் அவர் இறந்துட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கும்போது தான் மூச்சு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கண்டக்டர் எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க. என்னன்னு அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது தான் தெரியுது, தாத்தாவுக்கு சுகர். அவங்க மகன்களை பார்க்க ஊருக்கு போயிருக்கலாம், மகளை பார்க்க போயிருக்கலாம், ஏன் பேத்தியை கூட பார்க்க போயிருக்கலாம் அவ்வளோ ஆசையா. ஆனால் அவங்களுக்கு நடுவில் இப்படி நடந்துருச்சு. ஆனால் இதில் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நம்ம நைட்டு கண்ணை மூடி தூங்கி காலையில் கண்ணை திறந்தாதான் நம்மளே உயிரோட இருக்கோமா இல்லையான்னு தெரியுது. இந்த வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ போட்டி, பொறாமை, வஞ்சகம், அவங்க என்ன நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, இவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்கன்ட்டு அவங்க வாழ்க்கையை தான் நம்ம வாழ்கிறோம். இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், சந்தோஷமாக வாழணும், நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கணும். அவள் தான். பை பாய்.